ஹாய் வீவர்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிவ கணபதி ஆயுர்வேத சென்டர்லேருந்து நான் விஜயலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பொன்னாங்கண்ணி கீரையில் ஒரு பருப்பு கடையல் செய்ய போகிறோம். அதுக்கு பாசிப்பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி அதில் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஜீரகம் போடணும். ஒரே ஒரு தக்காளி அதுவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூடு உரித்து இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம குக்கரில் போட்டு இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் மேலே வச்சு நம்ம நல்லா 3 விசில் விட்டுறலாம். 2 விசில் விட்டால் கூட போதும். நல்லா குழைவாக வேணும்னு நினைக்கிறவங்க வச்சு நல்லா கரண்டிட்ட மசிச்சு அதுக்கு மேலே கடுகு 2 காஞ்ச மிளகாய் தாளித்து போட்டு அதை சாப்பிடும் போது மிகவும் சுவையாகவும் உடல் உறுதியாகவும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது, முடி வளர்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். பொன்னாங்கண்ணி கீரை இது கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை எல்லாத்தையும் இப்போ நம்ம குக்கரில் போட்டு 2-3 விசில் விட்டுறலாம். விசில் இப்போ நம்ம ப்ரெஷர் நீங்கிருச்சு. ப்ரெஷர் நீங்கினதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம இதில் கல் உப்பு போடுறோம். கல் உப்பு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுட்டு அதை வச்சு இந்த கரண்டி இந்த மாதிரி நம்ம குழம்பு கரண்டி வச்சே மசிச்சுக்கிடலாம். தேவை நமக்கு வீட்டில் நம்ம மத்து இருந்ததுன்னா மத்துட்ட கடைஞ்சிக்கலாம். மத்து இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கரண்டிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அழகாக இது கடைஞ்சி வந்துடும். நல்லா மசித்ததுக்கப்புறமா இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் தாளித்து போட்டாச்சு. இப்போ நமக்கு அழகான ஒரு கீரை மசியல், நல்ல பருப்பு கடையல், கீரை பருப்பு கடையல் தயாராகிருச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம ரைஸு காலையிலேயே வச்சாச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே ரைஸும் வச்சுட்டேன். இதாவது இந்த ரைஸுக்கு கீரை அதிகமாக தான் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஷேர் பண்ணுவேன், எங்கள் ரிலேட்டிவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுவேன். அப்புறம் இந்த கீரையை உணவு இடைவேளைன்னு சொல்லுவோம். நம்ம ஒரு காலை சாப்பாட்டுக்கும் மதிய சாப்பாட்டுக்கும் நடுவில் உள்ள அந்த நேரம் ஒரு பழங்கள் எடுப்போம், ஒரு காய்கறிகள் எடுப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுக்கக்கூடிய நேரத்தில் கீரை சமைச்ச அன்னைக்கு கீரையவே ஒரு சின்ன பவுலில் வச்சு 1 ஸ்பூன் போட்டு அதையே நான் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரிக்கு ஒரு 11:30 மணிக்கெல்லாம் கொஞ்சம் கீரை சாப்பிட்டுக்குவேன். அப்புறம் ரைஸோடு சேர்ந்தும் இந்த கீரையை நம்ம அப்படியே சாப்பிடும் போது ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல்.